ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமராவோட மைக் வரல. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் சத்தம் கம்மியாகவும் அதிகமாகவும் இறைச்சலோடு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் வீட்டு பையனாக நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். வீடியோலாம் குவாலிட்டி இல்லைங்கிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போங்க. அந்த செட்டிங்ஸில் போயிட்டு மேலே செட்டிங்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் குவாலிட்டின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே அட்வான்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 1080 4K வரைக்கும் இருக்குது. ஸோ வச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா. ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அப்படின்னா நேற்று வேலைக்கே போகலன்னா நேற்று நல்லா மழை பெஞ்சிச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே பனி கட்டி மழை பெஞ்சிச்சு, ஆலங்கட்டி மழை பெஞ்சிச்சு. ஸோ பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் மேலே கொடுக்குறேன், போய் பாருங்க. இல்லைன்னா இதுக்கு முந்தின வீடியோ தான், நீங்களே போய் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய துளியாக பனிக்கட்டி மழை பெஞ்சிச்சு. இது வரைக்கும் யாராவது பனிக்கட்டி மழை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க. அதுவும் சவுதியில் பார்த்ததே கிடையாது அப்படின்னா பாருங்க. ஏன்னா இங்கே வந்து சவுதியில் வந்து அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு 5 தடவை தான், 5-6 தடவை தான் மழை பெய்யும் சரிங்களா. அதனால நேற்று வேலைக்கு போல சும்மா ரூம்லேயே இருந்துக்கிட்டோம். ரொம்ப போர் அடிச்சிச்சு ரூம்ல இருந்து. இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து ரொம்ப மந்தமாவே இருந்தேன், ரொம்ப டயர்டா இருந்தேன், மனசும் சரியில்லை, என்ன பண்ணன்னு தெரியல. ஏன்னா ஊர்லன்னா யார்ட்டையா பேசுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையா பேசுவோம், ஃபேமிலி அம்மாலாம் இருப்பாங்க, எல்லாட்டையும் பேசுவோம். ஆனா இங்க வந்துட்டு அப்படி யார்ட்டையும் பேச முடியல அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு காலையில எந்திரிச்சதுல இருந்து. ஸோ ஆர்டருக்கே போக வேண்டாம் அப்படின்னு ஒரு ஐடியால சரி ஆர்டர் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வந்தேன். ஸ்டார்டிங் வந்து 4 மணிக்கு வந்தேன் இன்னைக்கு ஆர்டருக்கு. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா March 24 சண்டே சரிங்களா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்போ சரி இன்னைக்கு போனா சொல்லி வந்து வந்தேன். 4:30க்கு வந்தேன், 6 மணி வரைக்கும் அந்த ஆர்டர் வரல. அப்புறம் 6 மணிக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஆர்டர் அடிச்சிருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:31. ஸோ 2 மணி நேரத்தில் 4 ஆர்டர் அடிச்சிருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஓகே. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பனி புயல் சரிங்களா, பனிக்கட்டி புயல் அப்படி வச்சுக்கலாம் பேர். இன்னைக்கு வந்து மணல் புயல். அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு வியூ தெரியாது. லைட்லாம் போடணும்னா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு தள்ளி இருக்க ஒண்ணுமே வியூ தெரியாது. மணல் புயல் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. இந்தியாவில ராஜஸ்தான் போனீங்கன்னா பார்க்கலாம், அதுக்கப்புறம் இங்கதான் பார்க்க முடியும். உங்களுக்கு காமிக்கிறேன். கார்ல போறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை, கண்ணாடி ஃபுல்லா ஒட்டிடும். நம்மளுக்கு வந்து வைசரு கண்ணுக்குள்ளலாம் போயிடுச்சு. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியுதா இந்த மாதிரி ஆயிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மணல் புயல். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரால நல்லா தெளிவாக தெரியுது, வெளிச்சமா இருந்த மாதிரி. ஆனால் வந்து நம்ம கண்ணால பார்க்கும்போது ரொம்ப டஸ்டா இருந்த மாதிரி இருக்கு. இதுக்கு அடுத்த நிலைமை இப்போ மணல் வருது பார்த்தீங்களா. இது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னா பனிக்கட்டி மழை வரப்போகுது. ஸோ இன்னைக்கு வந்து இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து எல்லாரும் அப்படியே ரூம் கிளம்பிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த பனிக்கட்டி மழையெல்லாம் வந்து நம்ம வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரூம் போயிட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டே டான் எல்லாரும் ரூம் போயிட்டாங்க. ஸோ நான் அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு 7 ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. இப்போ 4 முடிச்சிருக்கேன், 3 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நான் இப்போ 7:30 தான் ஆகுது. அதனால இன்னொரு 2 இல்லை 3 எடுத்து 7 ஆக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். மழை வந்துச்சுன்னா எங்கேயா ஒதுங்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு கார் காமிக்கிட்டு போயிட்டேன். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, அந்த காரை பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நிறைய சூப்பர் கார் இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில். எல்லாமே கொஞ்சம் இப்போ என்ன 2 வருஷம் இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எல்லா காரையும் எப்படி எப்படி கார் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்துச்சு. இவ்வளோ நேரம் புலம்பிகிட்டே இருந்திருப்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு கேட்காது. ஏன் அப்படின்னா நான் வந்து ஹெட்செட் போட்டு பேசினேன். அது அந்த ஹெட்செட் சரியில்லைன்னு நினைக்கேன். ஒரு நிமிஷங்க, மேப் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹெட்செட் சரியில்லைங்க, இவன் வேற டே. ஸோ அந்த ஹெட்செட் சரியில்லைங்க, அதனால் நான் பேசுனது எல்லாம் உங்களுக்கு கம்மியாக தான் கேட்டிருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் கொஞ்ச நாளில் நமக்கு மைக் வந்துடும். ஏன்னா நம்ம வந்து அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் போட்டிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் ஆகுது. ஏன்னா நமக்கு மொபைல் கேஸே பார்த்திங்கன்னா 15 நாள் கழிச்சு தான் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அடாப்டரும் 15 நாள் ஆகும் வர்றதுக்கு. ஸோ ஆல்ரெடி 5 நாள் தாண்டிடுச்சு, ஏன்னா 10 நாள் இருக்குது. வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆடியோ உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா 360 2x வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு நிறையா ஆங்கிளில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ சவுதியில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, வர முடியாமல் இருக்கும். சவுதியோட ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி சம்திங் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். ஸோ
ஸோ இங்கே வந்திருக்க அந்த 2 வருஷத்தை வேலைக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணாமல் என்னோட ட்ரீமையும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே காமிப்பேன். ஏன்னா வந்து நான் ஆசைப்பட்ட வேலைக்கு தான் வந்திருக்கேன். சரிங்களா, ட்ராவலும் பண்ணுறேன், பணமும் சம்பாதிக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோஸும் போடுறேன். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வேலை. அதனால் யாராவது என்கிட்ட கேட்டாலுமே நான் வந்து பெருமையாக தான் சொல்லுவேன் நான் டெலிவரி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா இதில் வந்து நான் இது பண்ணுறதுக்கான ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே இப்போ நிறைய பேர் கால் பண்ணி நீ இவ்வளோ படிச்சுக்கிட்டு எதுக்கு நீ டிரைவிங் வேலைக்கு போயிருக்க அப்படின்னு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பாதி பேர் படிச்சுக்கிட்டு டிரைவிங் டெலிவரி வேலைக்கும் ஹோட்டல்லேருந்து தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம். ஏன்னா மோட்டோ விலாகும் பிடிக்கும், ஏன்னா எனக்கு பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது எவனாவது சும்மா சுற்றிட்டே இருப்பா உனக்கு காசு தருவேன் அப்படின்னு சொல்லுவான், நான் சொல்ல மாட்டான். அதனால் எனக்கு இந்த வேலையை நான் வந்து ரொம்ப பிடிச்சி தான் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மோட்டோ விலாக் பண்ணுறேன், வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நான் எதையும் விட்டு கொடுக்கல. ஸோ சில பேர் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வேறு நாட்டுக்கு வந்து அங்கே வந்து அவங்களோட ட்ரீமாக இது பண்ண முடியாது. நிறைய பேர் இப்போவுமே என்கிட்டே சொல்லுவாங்க உன்னால் முடியுதுடா, நீ பண்ணுற சூப்பராக பண்ணு. ஏன்னா நாங்களாம் வந்து ஒரு 10 நாள் வீடியோ போட்டோம், அதுக்கப்புறம் பண்ண முடியல. ஏன்னா இங்கே உள்ள சவுதிக்காரங்கிட்டே, சவுதியில் உள்ள நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே சவுதிக்கு வந்திருக்கவங்ககிட்ட நான் பேசியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட. நான் வீடியோஸ் போட்ட பிறகு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க, ப்ரோ தொடர்ந்து பண்ணுங்கள், நான் வந்து கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பண்ண முடியல, ஏன்னா என்னோடய வேலை அதுக்கேற்றான வேலை கிடையாது அப்படின்னாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் டிரைவர் வேலைக்கு வந்திருப்பாங்க, வீட்டு வேலைக்கு. ஸோ அங்கே வந்து மொதல் நாள் 2 நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பண்ண முடியாது, ஏன்னா தொடர்ந்து அவங்களுக்கு வேலை ப்ரெஷர் அதிகமாகும். பட் நம்மளுக்கு அப்படி இல்லை, நம்ம வைக்கிறதா வேலை. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணுறது, நமக்கு எங்கே ஆர்டர் எடுத்து ரொம்ப தூரம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இருந்தோம். ஸோ இவ்வளோ நாள் நான் வந்து வெயிட் பண்ண ஒரு 2-3 வருஷம் எனக்கு வந்து ஃபாரின் வேலை வந்து தட்டி போனது காரணமே இந்த வேலை வர்றதுக்காக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா சரி நீ வந்து ஏன்னா எந்த வேலையில் இருந்தாலுமே எப்போ ஊருக்கு போகலாம், எப்போ ஊருக்கு போய்ட்டு நான் பைக் எடுக்க முடியும், எப்போ ஊருக்கு போய்ட்டு என்னால் வீடியோ போட முடியும், இந்த மாதிரி தான் எனக்கு ஐடியா இருக்குமே தவிர. ஆனால் இந்த வேலைக்கு வந்த பிறகு எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது. ஏன்னா இங்கேயே நான் வீடியோ தான் எடுத்து போட போகிறேன், அங்கேயும் வீடியோ தான் எடுத்துகிட்டு போகிறேன். ரெண்டில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஊரில் எடுத்து போடுறதுனால உங்களுக்கு வந்து நம்ம ஊரை சுற்றி உள்ள தெரியும். ஆனால் வந்து நம்ம ஊரையும் தாண்டி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி வேறு நாட்டில் உள்ளவங்க இல்லை வேறு யூனிட்டில் உள்ளவங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ் இருக்கும். சரிங்களா, அடுத்தடுத்த வீடியோவில் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடும். இதில் வந்து எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, இது வந்து நைட்டு. ஸோ நைட்டு எந்தளவுக்கு விஷுவல் இருக்குன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சரி ஓகே, உங்களுக்கு நைட்டு எப்படி இருக்குது, சவுதி எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது நல்லா இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் தெளிவாக போடுறேன். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இங்கேருந்து டிஸ்னி வேர்ல்டு மாதிரி இங்கே ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். சரிங்களா, அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், நான் நம்புகிறேன் பிடிக்கும்னு. அதனால் எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதை வந்து தெளிவாக சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்கும்போதும், இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்கும்போதும், என்னை விட நல்லா படிச்சிருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன் மீன்ஸ் நிறையா படிச்சிருக்கேன், அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேலைக்கெலாம் போனேன், ஆல்ரெடி நல்ல வேலையில் தானே இருந்தேன், எதுக்கு இந்த மாதிரி அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு போனேன், அந்த மாதிரிலாம் நிறையா கேள்விகள் இருந்தனால சரி ஒரு வீடியோவாக மேக் பண்ணோன்னு. ஏன்னா கஸ்டமரோட வீடும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 23 கிலோமீட்ரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி இது பேசுகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஏதாவது கண்டிப்பாக என்ன டெய்லி நிறைய சம்பவங்கள் நடக்குது. அந்த மாதிரி டெய்லி நடக்கிற சம்பவத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுமாதிரி ரூல்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் சவுதிக்கு வர்றது எப்படி, ஏன்னா இப்போ நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சரி பண்ணலாம், எப்படி உங்களுக்கு அந்த கொண்டு வரலாம். ஏன்னா இங்கே நிறைய வேலைக்கான இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வேலைக்கான ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாரின் வரணும் ஐடியா இருந்ததுன்னா நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நான் எப்பப்போ டக்குன்னு வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் டக்குன்னு அதை இது பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாரின் வரணும் ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 4-5 இவங்களோட நம்பர் வச்சுருக்கேன். யார் இன்ஸ்டியூட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏஜெண்டோட நம்பர் இருக்குது. இது என்னடா இது சவுண்டு. ஸோ ஏஜெண்டோட நம்பர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ டக்குன்னு எந்தெந்த வேலை வருதோ அதெல்லாம் போடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி ஃபாரின் போகிற ஐடியாவில் இருந்தால் போங்க. ஸோ எல்லாமே நான் வந்து போடுறேன் அப்படின்னா எனக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு. ஓகேங்க, கஸ்டமர் வீடு வந்துருச்சு. நான் அடுத்த வீடியோவில்